இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டிவோர்ஸ் வாங்குறதுக்காக கோர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்க நீங்க ரெண்டு பேருமே இன்னும் 6 மாசம் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு மனைவி ரொம்ப குண்டா இருக்கிறனால மனைவியை அசிங்கப்படுத்தி இருப்பாரு. அதனால மனைவியும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்காம 6 மாசம் ஒன்னா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க லைஃப நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம சந்தியா அழுகிறத பார்த்த நம்ம ஹீரோவும் உங்களை மதிச்சு உங்களை நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு பையன் உங்களுக்கு கிடைப்பான், நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்றான். நம்ம சந்தியாவும் நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட தான் எதிர்பார்த்தேன், ஏன்னா உங்களை எனக்கு அப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றா. இதை கேட்கிற நம்ம ஹீரோவும் நம்ம வைஃப் நம்மள ரொம்ப லவ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிறான். இதுல இருந்தே நம்ம ஹீரோக்கு நம்ம சந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படின்னா இருக்கிறப்ப நம்ம சந்தியாக்கு வேற ஒரு ஊர்ல டீச்சர் வேலை கிடைக்குது. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நாள் ஒன்னா இருக்க போறோம்னு தெரியாது, கடைசியா ஒரே ஒரு போட்டியில மட்டும் கலந்துக்கலாமான்னு கேட்கிறான். நம்ம சந்தியா ஓகே சொன்னனால கடைசியா ஒரு போட்டியில கலந்துக்கிறான். ஆக்சுவலா என்ன போட்டின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க மனைவிய உப்பு மூட்டை தூக்கிட்டு ஓடணும். மனைவி ரொம்ப குண்டா இருக்காளேன்னு இவளை எப்படின்னா வெறுத்து ஒதுக்குறானோ அதெல்லாம் மறந்துட்டு அவளை தோல்ல தூக்கிட்டு ஓடுறான். நம்ம சந்தியாவை தூக்கிட்டு ஓடுறப்பயே நம்ம ரெண்டு பேர் பிரிய வேணா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு ப்ரப்போஸும் பண்ணிடுறான். இதெல்லாம் கேட்கிற நம்ம சந்தியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. போட்டியில வின் பண்ணியும் சந்தியாவை கீழே இறக்காம வீடு வரைக்கும் தூக்கிட்டு போயிடுறான். கடைசியில நம்ம சந்தியா ஆசைப்பட்ட மாதிரியே ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்துடுறாங்க.